பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிகிச்சையில் கதிரியக்க ஐசோடோப்புகள் இது கீழே இருக்க முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்ப்பா. அதாவது இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது குணப்படுத்தும் நோய்கள்ப்பா. கதிரியக்க ஐசோடோப் குணப்படுத்தும் நோய்கள். இது பாருங்கள், கோபால் பல்பொடியோட தங்கத்தை யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், புற்றுநோய் போயிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ கோபால்ட் 60, தங்கம் 198 புற்றுநோய். சரியாப்பா? கோபால் பல்பொடியோட தங்கத்தை சேர்த்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா புற்றுநோய் போயிடும். அதே மாதிரி பாருங்கள், அயோடின்னு வந்துட்டாவே நம்மளுக்கு தைராய்டு தான்ப்பா. சரியா? அப்போ அயோடின் 131 ஹைப்பர் தைராய்டிசம் மற்றும் புற்றுநோய் ரெண்டுமே வந்துடும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், பாஸ்பரஸ் 32 இது வந்து ரத்த கோளாறு மற்றும் தோல் நோய். அப்போ பாஸ்பாக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது சாப்பிட்டோன்னா ரத்த கோளாறும் தோல் நோயும் போயிடும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ கோபால் பல்பொடியோட தங்கத்தை யூஸ் பண்ணால் புற்றுநோய் போயிடும். பாஸ்பாக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்த கோளாறு மற்றும் தோல் நோய் போயிடும். அப்போ பாஸ்பரஸ் 32 ரத்த கோளாறு மற்றும் தோல் நோய். அயோடின் அப்படின்றது ஹைப்பர் தைராய்டிசம் மற்றும் புற்றுநோய். இப்போது அப்படியே பாருங்கள், இப்போது இந்த இது பாருங்கள், கதிரியக்க ஐசோடோப் பரிசோதனை இதில் வந்து குணப்படுத்தும் நோய்கள் பார்த்தோமா, இதில் வந்து பரிசோதனை பார்க்க போகிறோம். இப்போ இதில் அயோடின் 131 என்ன பார்த்தோம், மெயினாக ஹைப்பர் தைராய்டிசம் பார்த்தோமா, அதே தான்ப்பா இங்கேயும். அயோடின் 131 தைராய்டு சுரப்பி சீர்குலைவு அதை வந்து அடையாளம் காண்றது, மூளை கட்டி மட்டும் சேர்த்துக்கோங்க. சரியா? அடுத்து இங்கே பாருங்கள், கோபால்ட் பார்த்தோமா, கோபால்ட்டு புற்றுநோய் குணப்படுத்த பார்த்தோமா. அப்போ புற்றுநோயை கண்டறிகிறதுக்கு எதுனா அதே கோபால்ட் தான். கோபால்ட் 60 இது ரெண்டையும் சேமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாப்பா? அடுத்து பாருங்கள், சோடியம் 24 ரத்த உறைவு மற்றும் ரத்த சுழற்சி சீர்குலைவுகள், இதயத்தின் செயல்பாடு, இதுக்கெல்லாம் சோடியம் 24. அப்போது இதயம், இந்த ரத்த ஓடுறது இதெல்லாம் 24 மணி நேரம் இருந்தால் தான் நம்ம உயிரோடு இருக்க முடியும். அப்போ இந்த ரத்த ஓட்டம், இதய துடிப்பு, ரத்த உறைவு இப்படி வந்துட்டாவே சோடியம் 24 மணி நேரமும் இதயம் துடிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இரும்பு அப்படின்னு வந்துட்டாவே நம்மளுக்கு ரத்த சோகை தான்ப்பா. சரியா? அப்போ ரத்த சோகை இருக்குன்னா இரும்பு சார்ந்த உணவுப் பொருட்கள் எடுத்துக்க சொல்லுவாங்க. சரியா? அப்போ இரும்பு அப்படின்னாவே ரத்த சோகை, கருவுறுதல் சம்பந்தமான குறைபாடுகளை கண்டறிதல். அடுத்து பாருங்க, ஹைட்ரஜன் 3 மனித உடலில் உள்ள நீரின் அளவை கண்டறிய. அதாவது சின்ன பிள்ளையில சொல்லுவாங்க, நிறையா தண்ணி குடிச்சா தான் ஹைட்டாக வளருவ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஹைட்ரஜன் 3 அப்படின்னா மனித உடலில் உள்ள நீரின் அளவை கண்டறிய அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எந்த புக்கு அப்படின்னா 9th சயின்ஸு கெமிஸ்ட்ரியிலப்பா. சரியா? அதில் பார்த்தீங்கன்னா பயன்பாட்டு வேதியியல் அப்படின்னு சொல்லிட்டு 16வது லெசன் இருக்குது. இந்த லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்குள்ளே நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குப்பா. டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய ஒரு 5 கொஸ்டின்லையும் இதுலேருந்து ஒன்று கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. போலீஸ் எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம்லேருந்து இதுலேருந்து நிறையா கொஸ்டின் வரும். ஸோ தெளிவாக படிச்சுக்கோங்க. 16வது லெசன் 9th புக்கு பயன்பாட்டு வேதியியல். நன்றிப்பா.